ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யார் எதிரி, 6ஆ 8ஆ, இதன் தலைப்பு. ஜாதகத்தில் நமக்கு ஆகாத இடங்கள் அப்படின்னு ஒரு 4 வீடுகளை ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. 3, 6, 8, 12. இதில் எல்லா நிலைகள்லையும் இந்த வீடுகள் கெடுதலை மட்டுமே செய்து விடுகின்றனவா அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் நன்மைகள் கெடுதல்கள்னு 2க்கும் கலந்த பலன்களை தரக்கூடியவைங்கிறனால அது முழுமையான கெட்ட வீடுகள் அப்படின்னு எடுத்துட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் கடுமையான பாவ வீடுகள் தான். எந்த ஒரு லக்னத்திற்கும் இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் கடுமையான பாவ வீடுகள் தான், பாவத்தை செய்யக்கூடிய வீடுகள் தான். ஸோ அந்த வகையில் 6ஆம் இடம் உங்களுக்கு அதிக பாவத்தை செய்யுமா, 8ஆம் இடம் உங்களுக்கு அதிக பாவத்தை செய்யுமான்னு 12 லக்னக்காரங்களுக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச லக்னக்காரர்கள், இவங்களுக்கு 8ஆம் அதிபதியாக லக்னாதிபதியே வருவார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ லக்னாதிபதிங்கிற ஒரு மிக பெரும் பொறுப்பை செவ்வாய் எடுத்துக்கொள்வது ஒரு சிறப்பு. இதில் செவ்வாயின் மூலத்திரிகோண வீடும் மேசமே ஆயிடுறதுனால செவ்வாய் 25% கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய தகுதி கொண்ட கிரகமாகிறார் இவங்க லக்னத்துக்கு. ஆனால் 3, 6 என்று 2 மோசமான வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் தான் முழுமையான கெடுதலை செய்யக்கூடியவர். அப்போ மேச லக்னத்துக்கு எதிரி யாருன்னு கேட்டால் புதன் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம். ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாகவும் வருவார். அதே நேரத்தில் 8ஆம் அதிபதியான குரு 11ஆம் அதிபதியாகவும் வருவார். எதிரி வீட்டில் போய் உச்சமாகக்கூடிய தகுதியும் ரிஷப லக்னத்துக்கு உண்டுங்கிறதுனால இங்கே லக்னாதிபதியான சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா துலாம் தான். ரிஷபம் வெறும் விடுதி ஆட்சி வீடு தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு குரு கெடுக்கும் அதே அளவிற்கு சுக்கிரனும் கெடுதலை செய்யத்தான் செய்வார். சுக்கிர திசை தான் நடக்குது, லக்னாதிபதியோட திசை தான் அப்படின்னு யோசிக்கும் போதே கூட அங்கேயும் சில நெகட்டிவான பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னொரு சூட்சுமமான விஷயம் என்னென்னா, ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடம் அதிக கெடுதலை தரக்கூடியது. இது ஒரு பொது மாரகஸ்தானமாகவும் இவங்களுக்கு வரும். அந்த வீட்டுக்குடைய சந்திரன் இவங்களுக்கு உச்சமும் அடைவார். அதே நேரத்தில் சகோதர வர்க்கத்தினால அதிகமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய லக்னமாக ரிஷபம் வர்றதுனால குரு ஒரு 50%, சந்திரன் ஒரு 50%, சுக்கிரனும் கெடுதலை தருவாருங்கிற மாதிரி இவங்க 2 பேருடைய பொறுப்புகளையும் சுக்கிரனும் எடுப்பாங்கனால இந்த 3 கிரகங்களும் தசாபுத்தி நடத்தும் காலங்களில் ரிஷபம் கவனமாக இருக்கணும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானே பாக்கியாதிபதியான 9ஆம் அதிபதியாக வருவாருங்கிறதுனாலையும் 9ஆம் இடத்தின் வீடு தான் அவருக்கு மூலத்திரிகோண வீடுங்கிறதுனாலையும் சனி ஒரு 25% கெடுதல் மட்டுமே செய்யக்கூடியவர். செவ்வாய் இவங்களுக்கு கடுமையான பாவி எதிரிங்கிறதுனால மேச லக்னத்துக்கு எப்படி புதன் முதன்மையான எதிரியாக வருவாரோ அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு முதன்மையான எதிரியாக வரக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் செய்யக்கூடியவராக பாதகாதிபதிங்கிற முறையில் குருவும் அப்பப்போ துணை புரிவாருங்கிறத மிதுன லக்னம் எடுத்துக்கணும். ஸோ செவ்வாய் திசை குரு திசையை தான் மிதுன லக்னம் எப்போதும் கவனத்துடன் கையாள வேண்டியது அவசியம். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6க்குடைய குரு பகவானே பாக்கியாதிபதியாக வர்றதுனால, ஆனால் 6ஆம் இடமே அவருக்கு மூலத்திரிகோண வீடாகவும் லக்னத்திலே உச்சமாகிறதுனால கடக லக்னக்காரங்க எப்போவுமே நண்பனை எதிரியாய் வளர்த்து விடும் தன்மை கொண்டவர்கள். நண்பனை எதிரியாக மாற்றி விட்ருவாங்க, அது அவங்களுடைய இயல்பு. அதனால் கூட இருக்கிறவங்களே குளிபறிக்கிற விதி இவங்களுக்கு எப்போவுமே இருக்குங்கிறதுனால இவர்கள் அதிகம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது கூட இருப்பவர்கள் நண்பர்களோடு தான். அடுத்து 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானுக்கு 7ஆம் இட ஆதிபத்தியமும் வர்றதுனால வாழ்க்கை துணை, அது சார்ந்த விஷயங்கள், கூட்டாளிகள், பங்காளிகள், இந்த சமுதாயத்தினால் கெட்ட பேரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இதுவும் இவங்களுக்கு இருக்கும். அப்போ இவர்கள் குரு திசையிலும் கவனமாக இருக்கணும், சனி திசையிலையும் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய புதனும் பல நிலைகளில் கடுமையான துன்பங்களையும் மன உளைச்சலையும் கொடுத்துடக்கூடியவர் தான். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5க்குடையவர் தான் 8க்குடையவர்ங்கனால இங்கே குரு பெரும் எதிரி ஆவதில்லை. ஆனால் சிம்ம லக்ன சூரியனுக்கு சனி பகவான் முதன்மையான எதிரி ஆகிறதுனால இவருக்கு சனியே மிக மோசமான எதிரியாக செயல்படக்கூடியவர். சுக்கிரனும் அப்பப்போ
எதிர்ப்பை வெளிப்படுத்தும் தன்மை கொண்ட கிரகம் ஆவார். அப்போ சிம்மலக்கணக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரதசை சனி திசை தான் நெகட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடியது. குரு ஒரு 25% கெடுதலை செய்வார். ஏன்னா 8ஆம் ஆதிபத்தியத்தை அவர் பெறதுனா. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கும் அஃப்கோர்ஸ் செவ்வாய் தான் முதன்மையான பாதகாதிபதியாக வருவார். 6க்குடைய சனி பகவானும் இவங்களுக்கு கொஞ்சம் துன்பத்தை தரக்கூடியவர் தான். ஏன்னா அதுதான் அவருடைய மூலத்திரிகோண வீடு. எப்போவுமே ஒரு கிரகம் எப்படி செயல்படும்னு பார்த்திங்கன்னா, தனது தசையில் மூலத்திரிகோண வீட்டின் வலிமையை தான் அதிகமாக செயல்படுத்தும். ஒரு கிரகத்தினுடைய தசையில் அதனுடைய மூலத்திரிகோண வீடு எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 7 கிரகங்களுக்கும் மூலத்திரிகோண வீடு இருக்குது. அந்த மூலத்திரிகோண வீட்டின் பலன்களை தான் மிகுதியாக செய்ய தூண்டப்படும். அதுக்கப்புறமா தான் விடுதி வீட்டு பலன்களை செய்யும். இதில் எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்குங்கிறத பொறுத்தும் பலன்களில் சற்று மாறுதல் இருக்கும். ஸோ இப்போ கன்னிலக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் முதல் தரமான பாதகத்தை, குரு அவரோடு சேர்ந்த பாதகத்தையும் செய்யும் தகுதி கொண்டவர் ஆவார். சனி பகவானும் இந்த ஜாதகத்துக்கு 50-50 தான். இப்போ கன்னி லக்னம் சனி திசை நடக்குதுன்னு ராஜயோகமாக இருக்கும், ஆஹா ஓகோன்னெல்லாம் நிச்சயமாக சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் 6ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையும் கண்டிப்பாக செய்வார். இது காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாகவும் சனி பகவானுக்கு மூலத்திரிகோண வீடாகவும் இருக்கிறனால கண்டிப்பாக இவங்க அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத தொலைக்கிற விதியை அடிக்கடி செய்வாங்க. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக 8ஆம் அதிபதியாக வந்தாலும் அவருக்கு லக்ன வீடு தான் மிக மெயினான முக்கிய வீடுங்கிறதுனால சுக்கிரன் ஒரு 25% கெடுதலை தருபவர். ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் இவருக்கு எந்த நல்ல வீட்டு ஆதிபத்தியத்தையும் பெறாத கிரகம். 3ஆம் இடங்கிற ஒரு கெட்ட வீடு, 6ஆம் இடங்கிற ஒரு கெட்ட வீடுங்கிறனால முழுக்க நெகட்டிவாக தரக்கூடியவர் குருவாக இருப்பார் துலா லக்னம். இவருக்கு சூரியனும் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா சூரியன் இவருக்கு பாதகாதிபதிங்கிற முறையில். விருச்சிக லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாகி அந்த வீடே அவருக்கு மூலத்திரிகோண வீடாக வரதுனால விருச்சிக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை கண்டிப்பாக கலப்பு பலன்களை செய்யும். அதில் நெகட்டிவ் பலன்களை நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். புதன் இவங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வந்தாலும் அவருடைய மூலத்திரிகோண வீடு லாபஸ்தானங்கிறதுனால மறைமுகமான லாபத்தையும் வெற்றியையும் புதன் இவங்களுக்கு கொடுத்தாலும் சங்கடங்களையும் சிறை தண்டனையும் அசிங்க அவமானத்தையும் விபத்து கண்டங்களையும் சேர்த்தே தருவார். இப்போ புதன் இங்கே 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருவார். இதில் சனி ஒரு 3ஆம் இடத்து மறைவு ஸ்தானாதிபதிங்கனால இவங்க சனி புதனை எப்போதும் கவனத்துடன் ஹேண்டில் பண்ணணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தனுசு லக்னம். இவங்களுக்கு 6ஆம் ஆதிபத்தியத்தை பெற சுக்கிரன் 11ஆம் ஆதிபத்தியத்தையும் பெற்று 11ஆம் இடமே லாபஸ்தானமே மூலத்திரிகோண வீடாக வரதுனால சுக்கிர திசைங்கிறது தனுசு லக்னத்துக்கு 50-50 சாய்ஸில் இருக்கும். 50% நன்மை 50% கெடுதல்ங்கிற மாதிரி. இந்த சுக்கிரனோடு கெடுதலை சேர்த்து செய்யக்கூடியதாக புதன் வருவார். ஏன்னா அவர் கேந்திராதிபத்தியம் பெறும் விதி கொண்டவர் அப்படிங்கிறனால. 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் லக்ன சுபராகவே இருந்தாலும் குருவுக்கு சந்திரன் இழைத்தது துரோகமேங்கிறதுனால சந்திர திசையும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கலப்பு பலன்களை தரும். இப்போ தனுசு லக்னக்காரங்க சுக்கிரன் மற்றும் புதன் சந்திரன் இடத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 6ஆம் அதிபதியாகவும் சூரியன் 8ஆம் அதிபதியாக வரும்போது இதில் 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியனும் 7ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனும் இவர்களுக்கு முதல் திரை எதிரியாக வருவாங்கங்கிறதுனால சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இவங்களுக்கு எப்போவுமே நெகட்டிவ். புதன் பாக்கியாதிபதிங்கிறதுனால அவருடைய தசையில் 25% கெடுபலனும் 75% நல்ல பலன்கள் தான் இருக்குங்கிறதுனால இவங்க ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணலாம். ஸோ மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அப்படிங்கிறது சூரியன் தான் முதல் தரமாக வருவார், சந்திரன் 2ஆம் நிலை, செவ்வாய் 3ஆம் நிலை அப்படிங்கிற மாதிரி வருவார். 100% எதிரி சூரியன், 50% எதிரி சந்திரன், 25% எதிரி செவ்வாய். கும்பலக்கணத்துக்கும் அஃப்கோர்ஸ் சூரிய சந்திர செவ்வாய்களே எதிரிகள் அப்படிங்கும்போது இதில் சந்திரன் 100% எதிரியாகவும் செவ்வாய் 25% எதிரியாகவும் சூரியன் 50% எதிரியாகவும் வருவார். இதில் 8ஆம் ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய புதனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக கும்பலக்கணத்துக்கு செய்யவே செய்வார். 5 கூடையவர் தான், 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அந்த வீடு இவருக்கு மூலத்திரிகோண வீடாக வர்றதுனால சில பாதிப்புகளை இவங்க சந்திப்பாங்க. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் முதல் தரமான பாவியாகிறார். ஏன்னா அவர் 3ங்கிற ஒரு மறைவு ஸ்தானம் 8ங்கிற ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு வரதுனால மீன லக்னத்துக்கு சுக்கிர திசை வராமல் இருந்தால் அவங்க பொழைச்சாங்க, தப்பி பொழைச்சாங்கன்னு அர்த்தம். அப்படி மீறி வந்ததுன்னா அதனுடைய விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். பொதுவாகவே மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வலுப்பது எப்போதுமே பெண்களால் அசிங்கம், அவமானம், சிக்கல்கள், பிரச்சனைகளை சந்திக்கிறது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சந்திக்கிறதுங்கிற மாதிரியான விதியை கொடுக்கும். இவருக்கு 6ஆம் ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய சூரியன் லக்ன சுபராகவும் வந்துடுறதுனால அரசு விரோதம், அப்பா விரோதம்ங்கிறது கொஞ்சோண்டு இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் இங்கே இருக்காது. இந்த சுக்கிரனோடு பாதகத்தை கைகோர்த்து செய்பவர் புதனாகவே இருப்பார். அப்போ மீன லக்னக்காரங்க கவனத்துடன் இருக்க வேண்டியது சுக்கிரன் புதன் விஷயத்தில் தான். ஸோ இதுதான் உங்கள் எதிரிக்கான பேட்டர்ன். எல்லா லக்னங்களுக்குமே 8ஆம் அதிபதி அல்லது 6ஆம் அதிபதி யாராவது ஒருத்தர் நண்பராக வந்துடுவார்.
எல்லா லக்னங்களுக்குமே 12 லக்னங்களுக்குமே யாராவது ஒருவர் நண்பராகவும் இன்னொருத்தர் தான் முழுமையான எதிரியாகவும் வருவாருங்கிற போது இந்த விளக்கம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் திசையின் அடிப்படையில் பலன்களை அறிந்து கொள்ள பெரிதும் உதவியாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.